True Light Network. Truly beyond truth. ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் இந்த வார செய்தி தொகுப்புகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வாரமும் ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகள் எபிசோடின் 49வது எபிசோடில் உங்களை சந்திக்கிறதுல கர்த்தருக்குள்ள எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வார செய்தி தொகுப்புகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருந்து கொண்டிருக்கு அப்படிங்கறத நாங்க நம்புறோம். இந்த வாரமும் சுவாரஸ்யமான கிறிஸ்தவ செய்திகள், கிறிஸ்தவ தகவல்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கு. ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாம இருந்தா செய்து கொள்ளுங்க. செய்தி தொகுப்புகளின் லிங்கை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. முதலில் தலைப்பு செய்திகள். நைஜீரியாவில் உபத்திரவம் செய்யப்பட்டு திரளாய் கொலை செய்யப்படும் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். நமது ஜெபங்களுக்கு கிடைத்த பதில். மத்திய அமெரிக்காவில் கிறிஸ்தவர்கள் மத்தியில் வேகமாக பரவி வரும் எழுப்புதல். இந்த சம்பவம் நடைபெறும் நாடு எது? இயேசு கிறிஸ்துவின் தாயார் கன்னி மரியாள் இணை மீட்பர் அல்ல என வாட்டிகன் போப் லியோ அறிவித்தார். 40 வருடத்திற்கு முன்பு செய்த பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டு அமெரிக்காவின் பிரபல திருச்சபையின் போதகர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். உலகமெங்கும் பல விளையாட்டு வீரர்கள் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி வருகின்றனர். ரக்பி விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்ட 2 அணியினர் ஒருமித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினது எப்படி? என்ன நடந்தது? சென்னையில் CSI செயின்ட் ஜார்ஜ் கத்தீட்ரல் தேவாலயம் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 28 வருடங்கள் கண் பார்வையற்ற வாலிபன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நிறைந்த அற்புதத்தால் பார்வையடைந்தார். இது எப்படி? இனி விரிவான செய்திகள். நைஜீரியால கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான வன்முறைகள், காரியங்கள் அதிகமா நடைபெற்று கொண்டிருக்கு அப்படிங்கறத சில செய்தி தொகுப்புகள் நம்ம பார்த்து கொண்டு வரோம். தொடர்ந்து அதற்காக நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படிங்கறத நாங்க நம்புறோம். நம்ம ஜெபங்களுக்கு பதிலாக முதல் கட்டமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதற்காக குரல் கொடுத்திருக்கிறாரு. இதன் நிமித்தமா அநேக உலக நாடுகள் இதன் நிமித்தமா நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு வாங்க பார்க்கலாம். நைஜீரியா தேசத்தில் வாழும் கிறிஸ்தவர்களை இனப்படுகொலை செய்யும் போகோ ஹராம் போன்ற மத தீவிரவாத அமைப்புகளின் வன் செயல்களை குறித்து அநேக காணொளிகளை ஜெபத்திற்காக வெளியிட்டோம். ஏராளமானோர் நைஜீரியா தேச கிறிஸ்தவர்களுக்காக பாரத்துடன் ஜெபித்தீர்கள். அதன் விளைவு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நைஜீரியா தேசத்தில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடத்தப்படும் மத வன் செயல்களை கண்டித்து வெள்ளை மாளிகையில் இருந்து அறிக்கை வெளியிட்டார். அக்காணொளி உங்கள் பார்வைக்காக. Christianity is facing an existential threat in Nigeria. Thousands and thousands of Christians are being killed. Radical Islamists are responsible for this mass slaughter. I am hereby making Nigeria a country of particular concern. That's a legal definition. When the Christians or any such group is slaughtered, like is happening in Nigeria, 3,100 versus 4,476 worldwide. What horrible numbers. Something has to be done. I am asking Congressman Riley Moore, together with Chairman Tom Cole and the House Appropriations Committee, to immediately look into this matter and to report back to me. And I mean like immediately. The United States cannot stand by while such atrocities are happening in Nigeria and numerous other countries. It's not only Nigeria, it's all over. We stand ready, willing, and able to save our great Christian population around the world. This is not going to happen. The killing of Christians is not going to happen. தெற்கு நைஜீரியாவில் வாழும் கிறிஸ்தவர்கள் அனைவரும் பாதுகாக்கப்படவும், நைஜீரிய கிறிஸ்தவர்கள் அச்சமின்றி தேவாலயங்களில் கர்த்தரை ஆராதிக்கவும், பாதுகாப்பாக தங்கள் கிராமங்களில் வாழ்ந்திடவும் ஜெபியுங்கள். வல்லரசு நாடுகள் எடுக்கும் முயற்சிகள் நைஜீரியா தேசத்தில் தேவ சமாதானத்தை கொண்டுவர ஜெபித்திடுங்கள்.
அமெரிக்கால எழுப்புதலக்கினி தீவிரமா பரவி கொண்டிருக்கு அப்படிங்கறத சில செய்தி தொகுப்புகளின் மூலம் நம்ம அறிந்திருப்போம். மத்திய அமெரிக்கால அமைந்திருக்கிற நிக்கரகுவா என்கிற இடத்துல இன்னும் தீவிரமா கர்த்தர் எழுப்புதலக்கினியை பரவ செய்து கொண்டிருக்கிறாங்க. அங்கு நடக்கிற மாற்றத்தின் காரியங்களின் செய்தி தொகுப்பு உங்களுக்காக. பசிபிக் பெருங்கடலுக்கும் கரிபியன் கடலுக்கும் மத்தியில் அமைந்திருக்கும் நாடு நிகராகுவா. பெரும்பாலும் ஸ்பானிஷ் மொழியை இம்மக்கள் பேசுகின்றனர். நிகராகுவாவில் 85% கிறிஸ்தவர்கள் வாழ்கின்றனர். இது ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் 55%, புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள் 27.2% கொண்ட தேசமாகும். கடந்த சில ஆண்டுகளில் இத்தேசத்தில் பெரும் எழுப்புதல் சம்பவங்கள் நடைபெற்று வருவதினால் பெரும் திரளாய் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாச கிறிஸ்தவர்களாய் மாறி வருகின்றனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. தேவ ஆவியானவர் அருளும் எழுப்புதல் அக்கினி நிகராகுவா தேசமெங்கும் வேகமாக பரவி வருகின்றது. இந்நாடு எங்கிலும் நடத்தப்படும் சுவிசேஷ கூட்டங்களில் லட்சக்கணக்கில் மக்கள் பங்கு பெற்று இயேசு கிறிஸ்துவை இதய தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு வருகின்றனர். மத்திய அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள இந்த எழுப்புதல் அலை வட அமெரிக்கா மற்றும் தெற்கு அமெரிக்காவில் வேகமாக பரவி வருகின்றது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் தாயார் கன்னி மரியாள் இணை மீட்பர் கிடையாது என்று சொல்லி போப் லியோ அவர்கள் அவசர செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறாங்க. அது குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு வாங்க பார்க்கலாம். கத்தோலிக்க மக்களின் பிரதானியான மரியாதைக்குரிய போப் லியோ அவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்துவர்களுக்கு ஒரு அவசர செய்தியை அறிவித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் தாயாராகிய மேரி இணை மீட்பர் அல்லவென்றும் தேவனாகிய கர்த்தரின் மீட்பின் திட்டத்தை நிறைவேற்ற மேரி இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகத்தில் பெற்றெடுத்தார் என போப் லியோ வாட்டிகன் அலுவலக ஆணையாக கடந்த நவம்பர் 4 அறிவித்திருக்கிறார். கன்னி மேரி அல்ல, இயேசு கிறிஸ்துவே உலகத்தை இரட்சித்தார் என அறிவித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் இவ்வுலக மக்களை மீட்டெடுக்க தன்னையே தியாகமாக சிலுவையில் தந்தார். தாயாராகிய மேரி கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். அவர் இணை மீட்பர் ஆக முடியாது என போப் லியோ அவர்கள் அறிவித்த இந்த செய்தியால் உலகமே வியந்துள்ளது. அநேக தசாப்தங்களாக வெகுஜன கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் மற்றும் வாட்டிகன் பிரதானிகள் மற்றும் அறிஞர்கள் மத்தியில் இருந்த விவாதத்திற்கும் சர்ச்சைக்கும் முற்றுப்புள்ளி வைத்தார் போப் லியோ அவர்கள். இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் வசந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு போதகர் செய்த குற்றம் 40 வருடங்களுக்கு பிறகு நிரூபிக்கப்பட்டதா? அடுத்ததாக அநேக விளையாட்டு வீரர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தி வராங்க. அடுத்த செய்தியாக சென்னையில ஒரு பழமையான தேவாலயம் மறுசீரமைக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. இவைகளை குறித்ததான செய்தி தொகுப்புகளை ஒரு இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்க ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளுடன். அக்கா, பைபிள்ல இருக்கிற எருசலம் இயேசு அற்புதம் பண்ண இடங்கள் எல்லாம் போய் பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குக்கா. போலாமேமா? போலாமா? எப்படிக்கா? அவ்வளோ பட்ஜெட் என்கிட்ட இல்லக்கா. ஒரு செலவும் இல்லாம பார்க்க போலாம். ஒரு செலவும் இல்லாம எப்படிக்கா? டிக்கெட் எல்லாம் எடுக்கணும்ல. டிக்கெட்லாம் எடுக்க வேண்டாம். ஓடிடி ஆப்ப இன்ஸ்டால் பண்ணா போதும். ஓடிடி ஆப்பா? ஆமாமா, இவாஞ்சல் ஓடிடி ஆப்ப இன்ஸ்டால் பண்ணா போதும். இவாஞ்சல் ஓடிடி ஆப்ல புதுசா ஒரு ப்ரோக்ராம் வரப்போகுது. இஸ்ரேல் தேசம் முழுவதையும் நமக்கு சுத்தி காட்ட போறாங்க. வாவ்! அப்போ டிக்கெட் இல்லாம பாஸ்போர்ட் இல்லாம ஹோலி லேண்ட பார்க்க போறோமா? ஆமாமா. இஸ்ரேல் vlog, இஸ்ரவேல் தேசத்தை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள உங்கள் இவாஞ்சல் ஓடிடியில் டிசம்பர் மாதம் 1 முதல் வாரந்தோறும் திங்கட்கிழமை காண தவறாதீர்கள்.
மீண்டுமாக ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் செய்தி தொகுப்புகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். அமெரிக்காவில் உள்ள ஒரு பிரபல தேவாலயத்தின் மூத்த போதகர் அவர் செய்த குற்றத்தின் நிமித்தமா 40 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவர் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்கிறார். அது குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. போதகர் ராபர்ட் மாரிஸ் அமெரிக்காவின் மிகப்பெரிய திருச்சபையான கேட்வே சர்ச்சின் ஸ்தாபகர் ஆவார். 40 ஆண்டுகளுக்கு முன்பாக 12 வயது சிறுமியை பலாத்காரம் செய்து பாலியம் குற்றம் செய்தார் என ஒக்லோமா நீதிமன்றம் வழக்கை விசாரித்து குற்றவாளி என தீர்ப்பளித்தது. போதகர் ராபர்ட் மாரிஸ் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க தீர்ப்பு வழங்கப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். Just to have the courage to come forward and speak openly to the world, I never would have been ready until now. போதகர் ராபர்ட் மாரிஸால் பாதிக்கப்பட்ட சிண்டி கிளெமிஷரே பல ஆதாரங்களை சமர்ப்பித்து நீதிபதி முன்பாக 40 ஆண்டுகள் கழித்து வழக்கு தொடர்ந்து சாட்சி அளித்தார். It wasn't until, even with years of counseling, that I could accept the term abuse. I was 35, the first time I truly accepted and believed that he abused me. இதில் போதகர் ராபர்ட் மாரிஸ் பல வருடங்களுக்கு முன்பாக பெயரை குறிப்பிடாமல் தன் கைப்பட எழுதியிருந்த ஆவண பிரதிகள் விசாரணையில் அவர் குற்றவாளி என நிரூபித்தது. கேட்வே திருச்சபையின் புதிய போதகராக டேனியல் ஃப்ளாய்ட் கடந்த மாதம் பொறுப்பெடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. உலகெங்கும் அநேக குத்துச்சண்டை வீரர்கள், கால்பந்து வீரர்கள், ரக்பி வீரர்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வராங்க அப்படிங்கிறத சில செய்தி தொகுப்புகளை நம்ம பார்த்து கொண்டு வரோம். இந்த செய்தி தொகுப்புல குறிப்பா ரக்பி விளையாட்டு வீரர்கள், அதுவும் இரு அணியை சேர்ந்த வீரர்களும் ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க. அங்கு நடந்த காரியங்களின் செய்தி தொகுப்பை வாங்க பார்க்கலாம். இந்த நூற்றாண்டில் பல விளையாட்டு வீரர்கள் தாங்கள் விளையாடும் மைதானத்திலேயே இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தின காணொளிகள் பலவற்றை நாம் பார்த்துள்ளோம். சமீபத்தில் நடைபெற்ற ரக்பி விளையாட்டில் கலந்து கொண்ட சமோவா மற்றும் ஃபிஜி அணியினர் கடுமையான 80 நிமிட விளையாட்டிற்கு பின்பு 2 அணியினரும் ஒன்றாக கைகோர்த்து பாடல் பாடி ஆராதித்து மைதானத்தில் ஜெபித்து தேவனை மகிமைப்படுத்தின காணொளி உங்கள் பார்வைக்கு. சென்னையின் CSI செயின்ட் ஜார்ஜ் கத்தீட்ரல் ஒரு பழமையான தேவாலயம். அந்த தேவாலயம் மறுசீரமைக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. அங்கு நடந்த காரியங்களின் செய்தி தொகுப்பை வாங்க பார்க்கலாம். CSI செயின்ட் ஜார்ஜஸ் கத்தீட்ரல் தேவாலயம் 1815 கட்டப்பட்டது. ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜியாவின் கவர்னர்கள் மற்றும் வைஸ்ராய்ஸ் குடும்பத்தினர் தேவனை ஆராதிக்க இத்தேவாலயம் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது. இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு 27 செப்டம்பர் 1947 ஆண்டில் தென்னிந்திய திருச்சபையாக மறுபிரதிஷ்டை செய்யப்பட்டது. கலைநயம் கொண்ட இத்தேவாலய கட்டிடத்தின் மறுசீரமைப்பு பணிகள் கடந்த சில மாதங்களாக சிறப்புடன் நடைபெற்றது. ஆலய கட்டிடத்தின் பழமை கலைத்தன்மை மாறாமல் மறுசீரமைப்பு பணிகள் யாவும் சிறப்பாக முடிவுற்று கடந்த நவம்பர் 1 CSI மாடரேட்டர் பிஷப் தீமோத்தியு ரவீந்தர் அவர்கள் ஜெபித்து திறந்து வைத்தார்கள். சென்னை பேராயத்தின் பிஷப்
ரெவரண்ட் பால் பிரான்சிஸ் முன்னிலையிலும் ஏராளமான டியோசிஸ் ஆயர்மார்கள் முன்னிலையிலும் சிறப்பாக நடைபெற்றுள்ளது. பிரின்ஸ் ஆஃப் ஆர்காட் மற்றும் ஸ்ரீயன் ராம் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்த வாரத்தின் ஃபீல்ட் தி ரீல் ஷார்ட்ஸ் என்னவாக இருக்க போகிறது? அடுத்ததாக 28 வருடம் பார்வையற்ற ஒரு வாலிபருக்கு ஆண்டவர் பார்வை கொடுத்திருக்கிறாங்க. இந்த செய்திகளை குறித்ததான தொகுப்புகளை ஒரு இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்க ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளுடன். தேவ ஜனங்களே, இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக, ஆசீர்வாதத்திற்காக நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் திறப்பின் வாசல் உபவாச ஜெபம் நவம்பர் மாதம் 29ஆம் தேதி காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறும். செய்தியும் ஜெபமும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள். மனிதர்கள் காயப்படுத்துவார்கள், துக்கப்படுத்துவார்கள், ஈட்டியை போல வார்த்தைகளை சொல்லி உங்களை கிளி தெரிவார்கள், நொறுக்கி போடுவார்கள். இயேசுவோ உங்களை ஆறுதல் படுத்துவார், ஆசீர்வதிப்பார், நிந்தைகளை மாற்றுவார், ஆரோக்கியத்தை உண்டாக்குவார். பரிகசித்த மக்களுக்கு மத்தியில் கர்த்தர் உங்களை உயர்த்தி கனப்படுத்துவார். இந்த ஜெபத்தின் முழு தொகுப்பும் ஆங்கிலம், ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்படும். திறப்பிலே நின்று ஜெபிக்க வாருங்கள், நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். ஜனவரி 4ஆம் தேதி கீழே விழுந்துட்டேன். அதுல இருந்து 2 தடவை ஆஸ்பத்திரி கெட்டு போட்டேன், வைத்திய கெட்டு போட்டேன், கொஞ்சம் சுகமே கிடைக்கல. எங்க அம்மா தான் சொன்னாங்க, நீ வா, நீ நால்வாடிக்கு வா, அங்கிருந்து போகும்போது நீ சுகத்தோடு போவேன்னு சொன்னாங்க. உன் பலகீனத்தின் ஆவி உன்னை விட்டு நீங்க சொல்லும் போது எனக்கு பூரண சுகம் கிடைச்சு. பாத்ரூம் போகும்போது எல்லாரும் பார்த்திருப்பாங்க, நான் என் பையனை பிடிச்சுக்கிட்டு தான் போனேயா. இப்ப நான் நடந்து வாரேயா, நடந்து வாரேன், எனக்கு பூரண சுகம் கிடைச்சிருச்சு. திரும்பி செல்ல பேருந்து மற்றும் ரயில் வசதியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 0439353535. ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் செய்தி தொகுப்புகளுக்கு மீண்டுமாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஃபீல்ட் தி ரீல் ஷார்ட்ஸ் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருக்கு அப்படிங்கறத நாங்க நம்புறோம். நீங்க பார்க்கிற ஆசீர்வாதமான ஃபீல்ட் தி ரீல் ஷார்ட்ஸை எங்களுக்கும் ஷேர் செய்யுங்க. அதை ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் தொகுப்புகள்ல ஒளிபரப்பு செய்வதற்கு எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இன்றைக்கும் உங்களுக்கு பயனுள்ளதான ஆசீர்வாதமான ஒரு ஃபீல்ட் தி ரீல் ஷார்ட்ஸ் உங்களுக்காக. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். 2 கொரிந்தியர் 12:9. ஆமீன். 28 வருடம் பார்வையற்ற ஒரு வாலிபருக்கு இயேசு கிறிஸ்து அற்புதமான ஒரு சுகத்தை கொடுத்து அவருக்கு பார்வை அளித்திருக்கிறாங்க. இதை பார்க்கிறவர்களுக்கு ஆச்சரியமாகவும் விசுவாசத்தை பலப்படுத்துற வகையில இவருடைய சாட்சி அமைந்து கொண்டு வருது. அவரை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு வாங்க பார்க்கலாம். போதகர் அன்கிட் சஜ்வான் அவர்கள் 2013ஆம் ஆண்டு முதல் தலைநகர் டெல்லியில் ஃபவுண்டைன் ஆஃப் லைஃப் ஜீசஸ் சர்ச் இன் நிறுவனர் ஆவார். இவர் திருச்சபை நடத்துவது மட்டுமல்லாமல் வட இந்தியாவில் ஏராளமான இடங்களில் சுவிசேஷ கூட்டங்களை நடத்தி திரளான மக்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள தேவன் பயன்படுத்தப்படும் பாத்திரமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறார். போதகர் அன்கிட் நடத்தும் சுவிசேஷ கூட்டங்களில் அற்புதங்கள் பெற்று இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும் மக்கள் ஏராளம் உண்டு. சமீபத்தில் 28 ஆண்டுகளாக கண் பார்வையற்ற வாலிபன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் போதகர் அன்கிட் ஜெபித்த பொழுது அற்புத சுகம் பெற்று கண் பார்வை அடைந்த காணொளி உங்கள் பார்வைக்கு. Eyes open now. खुल जाए अभी. I rebuke the spirit of blindness. मैं संदेहपन की आत्मा को डांटता हूँ यीशु के नाम में. Now, try to follow my hand. Yeah. Hold my, follow my hand. Follow my hand. Follow my hand. Yeah. Can you see my nose? Can you see my nose? Yeah. Can you see my nose? Come closing and nose, right? Yeah, nose. My nose. Can you try to hold my nose? I'm
Come on, give praise to Jesus. Come on, यीशु की स्तुति करें। वो व्यक्ति जो जन्म से अंधा था, यीशु ने आज उसकी आंखों को खोल दिया है। நேயர்களே, இந்த வாரத்தின் ஒவ்வொரு செய்தி தொகுப்புகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் இருந்திருக்கு அப்படிங்கறத நாங்க நம்புறோம். அடுத்த வாரமும் 50வது எபிசோட நோக்கி நம்ம கடந்து போகிறோம். இதுவரை நீங்க கொடுத்த ஆதரவை நினைத்து கர்த்தருக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செய்யாம இருந்தா செய்து கொள்ளுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிகழ்ச்சிகளின் தொகுப்பை ஷேர் செய்யுங்க. அடுத்த வாரமும் புதுமையான காரியங்களோடு ஆசீர்வாதமான செய்தி தொகுப்புகள், செய்தி தகவல்களோடு உங்களை நாங்க வந்து சந்திக்கிறோம். அதுவரை இணைந்திருங்க ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளுடன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜான் இன்ஃபன்ட்ரீகன். Subscribe to True Light Christian TV and click the bell icon to receive notifications about our new programs and updates.